அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்போதும் நாம் யோபுவின் புஸ்தகத்திலிருந்து நாம் தியானம் பண்ணுவோம். யோபுவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரத்திலே 9வது வசனத்திலே நாம் வாசித்து பார்க்கும் பொழுது, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார் என்று சொல்லி இந்த வசனத்திலே பார்க்கிறோம். தேவாதி தேவன் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்யக்கூடிய தெய்வமாக இருக்கிறார். அவர் பெரியவராக வல்லமை மிக்கவராக இருந்த போதிலும் கூட மனுப்புத்திரரை வானத்திலிருந்து பரத்திலிருந்து உற்று நோக்கி பார்க்கக்கூடிய தெய்வமாக இருக்கிறபடினாலே மனிதர்களுடைய எல்லா காரியங்களையும் அவர் ஆராய்ந்து பார்க்கிறார். மனிதர்களுக்கு உண்டான எல்லா காரியங்களையும் அவர் செய்விக்கக்கூடிய தெய்வமாக இருக்கிறார். யாதொரு பாரபட்சமும் இன்றி எல்லா மனிதர்களையும், அனைத்து மனிதர்களையும் அவர் நேசிக்கக்கூடிய நல்ல தெய்வமாக இருக்கிறார். எனவே ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்யக்கூடிய தெய்வமாக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே அவர் செய்த ஆராய்ந்து முடியாத பெரிய அதிசயமான காரியங்கள் உண்டு. எண்ணி முடியாத அதிசயமான காரியங்களும் உண்டு. பெரிய காரியங்களையும் செய்திருக்கிறார், அதிசயமான காரியங்களையும் செய்திருக்கிறார். அதனை நாம் ஆராய்ந்து தியானித்து பார்த்து தேவாதி தேவனை அன்பு செய்ய வேண்டும். அவரை என்ன செய்ய வேண்டும்? அவரை அன்பு செய்து அவருடைய நாமத்தை நித்தமும் மகிமைப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.